சமைக்க போகிறது இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடலைப்பருப்பு 150 கிராம் வச்சுருக்கேன். ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 200 கிராம் ரெடி ஆயிடுச்சு. எள்ளு 200 கிராம், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வெங்காயம் 200 கிராமுக்கு அப்போ 7 மிளகாய் வச்சு 15 மிளகாய் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பும் உளுந்தும் தான் இதில் கணக்கு, எள்ளு கணக்கு கிடையாது. இது நம்ம தனியாக வச்சுக்குவோம். கருவேப்பிலை வறுக்கும்போது கீழே அள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை 1 கப் எடுத்துருக்கேன். கருவேப்பிலை வந்து கழுவி நிழலில் காய வச்சு எடுத்தது. பெருங்காயம் அதோட போட்டுக்கிறோம். இதோட போட்டாச்சு. எல்லாத்தையுமே இது கூட போட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுக்குவோம். இது ஒரு பக்கம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதில் 4-5 பூண்டு தட்டி வச்சுருக்கோம். அதை வறுத்து கொஞ்சம் சிவக்க வறுத்து வச்சுக்கலாம். அது இதெல்லாம் ஆறட்டும். நம்ம அப்புறம் அரைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். வறுத்த பூண்டை இதோட சேர்த்துக்கலாம். சின்ன ஜாரில் தான் இருக்கும். அதுதான் வந்து நமக்கு வந்து சீக்கிரம் மையம். பெரிய ஜார்லன்னா பருப்பெல்லாம் எங்கேயாவது பாதி பருப்பு அரையாது இருக்கும். அதனால இதில் தான் அரைக்கும். தேவையான அளவு உப்பு, சுவையான இட்லி பொடி ரெடி. வாங்க சாப்பிடலாம்.